வெல்கம் டு இனியாஸ் vlog. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான பூரியும் குருமாவும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பாட்டி பூரியும் குருமாவும் இந்த ஹோட்டல் கடை மாதிரி சும்மா தள்ளுவண்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த வழியில் க்ராஸ் ஆகி போனால் அப்படி ஒரு வாசனை வருங்க. ஒன்று வாங்கி சாப்பிட்டு போகலாமான்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அப்போல்லாம் காசு இருக்காது. வீட்டில் வந்து எங்கள் அப்பாத்தாட்ட அதே மாதிரி கேட்பேன், எனக்கு அதே மாதிரி பூரியும் குருமாவும் சொல்லி வேணும்னு சொல்லி. ஆனால் அவங்க எந்த மசாலாவும் போட மாட்டாங்கங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பச்சை பட்டாணி தாங்க மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதோட உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு பக்கம் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே மாவு பெனஞ்சிருங்க. மாவு பெனையும் போது ஒரு 2 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பால் ஊற்றி பிசைங்க. இன்னொன்று, இந்த ரவை இருக்கீங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே கூட போட்டுக்கோங்க. நல்லா மாவை வந்து ரொம்ப இந்த சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் ஹார்டாக அப்படியே பிசைஞ்சிருங்க. ஒரு 30 மினிட்ஸ் மாவு நல்லா ஊற விட்டுருங்க. நம்ம அந்த குக்கரில் உருளைக்கிழங்கையும் அந்த பட்டாணியும் வச்சோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. இப்போ குருமாவுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு அரை தக்காளி எடுத்துக்கோங்க. நிறைய தக்காளி வேண்டாம், ரொம்ப இனிப்பாக போயிடும். ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 கீரி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க. இஞ்சி சேர்க்க வேண்டாம். இஞ்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாக ஒரு மாதிரி வந்துடும். அதனால் பூண்டு மட்டும் சேர்த்திக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு 30 மினிட்ஸு எடுத்து இப்போ நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். முன்னாடியே பூரி சுடுறதுக்கு முன்னாடியே மாவெல்லாம் தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் சோம்பெல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸ், அந்த ஆனியன், சில்லி, கார்லிக் இதெல்லாம் நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு சாட்டே பண்ணிவிடுங்க. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே அந்த தக்காளி உருத்தெரியாமல் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவுலேயே வந்து அந்த அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த மசாலாவும் போடக்கூடாது. இந்த கரம் மசாலா வேறு எந்த மசாலாவும் இந்த மல்லிப்பொடி எதுவுமே போடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்ட அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் போடுங்க. நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அதில் அதுக்கப்புறம் சேர்த்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. லைட்டாக காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் இந்த சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, மிளகாய் தூள். நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் குருமா ரெடிங்க. கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. குருமா கொதிக்க கொதிக்க வீட்லேயே நல்ல வாசனை வரும். டேஸ்ட்டும் அடிப்பொலியாக இருக்கும். அப்படியே பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு பக்கம் கடாய் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிட்ட அப்புறமேட்டுக்கு பூரியை போடுங்க. இல்லைன்னா பூரி எண்ணெய் குடிச்சிரும். அப்புறம் பூரி நல்லா உப்பி வராது. இந்த ஜோதிகா ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, பூரி நான் போட்டால் உப்பி தான் வரும் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க, நான் எப்போ போட்டாலையும் பூரி உப்பி தான் வரும். எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ, மாவை ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பூரியும் நல்லா சாஃப்டாக வருங்க. எப்படி நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா? தேய்ச்சி வச்ச மாவெல்லாம் ஒவ்வொரு பொரியாக போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. எப்போதும் வீட்டில் ஒரே மாதிரி எண்ணெயில் சமைக்க மாட்டேங்க. ஒரு வாரம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், ஒரு வாரம் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா ஒரு வாரம் எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைக்கிள் வச்சுக்கோங்க. ஒரே எண்ணெயை சாப்பிடாதீங்க, அப்படியே மாற்றி மாற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதாங்க உடம்புக்கு நல்லது. ஒரே எண்ணெயை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரியெலாம் சுட்டு எடுத்தாச்சுங்க. குருமா ஊற்றி சர்வ் பண்ணியாச்சு. என்ன தான் நம்ம குருமா வச்சாலையும் பால் பூரிக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.